ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி கதிரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் கதிர் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, அப்படி அவங்க மோசமானவன்னு சொன்னால் நீ எங்ககிட்ட தானே பேசியிருக்கணும், எதுக்காக அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, சொல்லப்போனால் நீ இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு நான் தான் காரணமோன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அந்த புவனேஸ்வரியோட கோவம் ஃபுல்லாகவே உங்கள் மேலே தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அதிர்ச்சியோட கேட்கும் போது, புவனேஸ்வரி உங்களை பழி வாங்குறதுக்காக தான் தனத்தையே அவள் வீட்டுக்கு மருமகளாக அவள் கூட்டிகிட்டு போகிறா, தனத்தை வச்சு தான் உங்களை பழி வாங்க போகிறா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானகிக்கு நினைவுக்கு வருது, ஏற்கனவே புவனேஸ்வரி நம்மகிட்ட இப்படி தான் சொல்லியிருக்கிறா, உன்னை பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக உன் பொண்ணை வச்சு தான் நான் உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு விஷயத்த புவனேஸ்வரி ஜானகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஜானகி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் நலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வாராங்க. பார்த்தோம்னா 2 பட்டுப்படவும் ஒன்று போல இருந்துட்டு இருக்குது. உடனே மாயா எடுத்து பார்க்குறாங்க, அந்த பட்டுப்படவை எனக்காக வாங்கினதாச்சும் நலுங்கு வைக்கிறதுக்கு, ஆனால் அதே மாதிரிக்கு இன்னொரு படவையும் இருக்கு, இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பத்மா வராங்க. ஐயோ இவ பார்த்துட்டாலும் இந்த 2 படவையும் என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ மாயா சொல்றாங்க, என்னத்த 2 படவையும் ஒன்று போல இருக்குது, இன்னொரு படவை யாருக்கு அப்படிங்கும்போது அது சாருக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னது சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், ஆமா மாயா சீனு இந்த புடவை நலுங்கு வைக்கிறதுக்காக உனக்கும் வாங்கிட்டு வந்தா, ஆனா நானும் பார்வதி போய் சாருக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம், நாங்களும் அதே கலர்ல புடவை வாங்கிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு தெரியாதுல்ல, அப்புறமா தான் பார்க்குறோம் 2 புடவையும் ஒன்று போல இருக்குது, சரி உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல, இந்த புடவைனா கொடுத்து நான் மாற்றிட்டு வந்துருந்தேன், ஆனால் சாருக்கு இந்த புடவை ரொம்பவே பிடிச்சதுக்குன்னு சொன்னா அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி அத்தை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. என்னப்பாயா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, நீ உனக்கு மனசில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மாயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு திட்டம் இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, ஒருவேளை அத்தை உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா தெரியல அப்படின்னு மாயா குழப்பத்தோடையே போகிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு மாயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா நம்ம நலுங்கெல்லாம் வைக்க ஏற்பாடு பண்ணியாச்சு, இன்னும் நம்ம 2 நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கும்போது மாயா ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாயா நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லை, ஒரு பிரச்சனையும் வராது, சொல்ல போனால் கதிரால தான் பிரச்சனை வரும், அதான் மாமனால திட்டி விட்டுட்டாருல, அதனால அவன் தலையிட மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை சீனு என்னன்னே எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்போ நலுங்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. சரி நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே கதிரை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜானகி வராங்க. என்னடா அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கிற, அங்கே நலுங்கு வைக்க போகிறாங்க, நீ வா அப்படிங்கும்போது, இல்லை நான் இதில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தனத்தோட கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, இந்த கல்யாணம் நின்னாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா தனா அங்கே வந்துருந்தாங்க. தனா இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, சொல்கிறத கேளு கதிர், இப்போ நீ எதுவுமே பேசாத அமைதியாக இரு அப்படிங்கும்போது, இப்போ அமைதியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, நான் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது தனா இதை கேட்டுட்டு கோவத்தோட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லவும், ஜானகி தனத்தை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது, அப்போ கதிர் தடுக்கிறாங்க. இல்லத்த அவள் சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது, நான் இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா தான் எல்லாருக்குமே கஷ்டம், நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கதிர் அவள் தான் சின்ன பிள்ளை ஏதோ பேசிகிட்டு இருக்கானா, நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிறத கேளு, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கவும், இல்லத்த நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு மதிப்பு கொடுத்தேன்னா இந்த வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி ஜானகி கூப்பிடவும் கதிர் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தனா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. கதிர் இந்த திருமணத்தை நிறுத்ததுக்காக அவன் எல்லா பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான், சொல்லப்போனால் அவன் அம்மாட்ட இந்த மாதிரிக்கு பேசினேன் அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த கதிர் சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தனம் அவன் கதிர் என்ன சொன்னாலும் சரிதான், நீ நம்பாத அப்படிங்கும்போது, நான் நம்ப மாட்டேன் கார்த்தி சார், எனக்கு நீங்கள் தான் வேணும், அதுக்காக நான் என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன், நான் அவன் என்ன சொன்னாலும் சரிதான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து ஃபோனை வச்சதுமே கார்த்தி புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அந்த கதிர் அங்கே கல்யாணத்தை நிறுத்ததுக்காக ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த கதிர் சும்மா இருக்க மாட்டான், அவனை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்துதான் அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக புவனேஸ்வரி என்ன திட்டம் போடுவாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவும் கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. பத்மா ஏதோ சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கும் தெரியுது. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.